மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த முறை வந்து உங்களோட வீட்டை வந்து இந்த டிஜிட்டல் ரேடியோவை கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து உங்கள்கிட்ட வீட்டை இல்லைன்னு சொன்னால் உங்களோட கை தொலைபேசி, அதாவது உங்களோட மொபைல் ஃபோனில் உள்ள இன்டர்நெட்டை பாவித்து எப்படி வந்து இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தருகின்றேன். இதில் கான்ஃபிகர் நெட்வொர்க்குக்கு நீங்கள் இதை உருட்டிட்டு ஓகே இதை அமர்த்தி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிமூவ் அக்சஸ் பாயிண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேனை கொடுக்கணும். அதுக்கு முதல் உங்களோட ஐஃபோனில் வந்து நீங்கள் செட்டிங்கு போயிட்டு பர்சனல் ஹாட்ஸ்பாட் இருக்கும். அதில் உங்களோட ஹாட்ஸ்பாட்டுக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை கொடுக்கலாம். 8 கேரக்டர் இருக்க வேணும், நம்பரோ லெட்டர் கலந்தும் இருக்கலாம். அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களோட ஹாட்ஸ்பாட்டை ஓன் பண்ண வேணும். ஓன் பண்ணிவிட்டு இது மிக முக்கியம், மேக்ஸிமம் கம்பேட்டபிலிட்டின்றதை ஓன் பண்ணினா தான் உங்களோட இதில் ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த ஃபோனில் உள்ள டேட்டா இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏபி ஸ்கேன், நீங்கள் அந்த செட்டிங்கில் போய் நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிட்டீங்க, அதில் ஏபி ஸ்கேனில் ஓகே கொடுத்தீங்கண்டா இப்போ ஸ்கேன் பண்ணுது. இதில் ஸ்கேன் பண்ணினா வந்து இதில் ஒரு ஐஃபோன் காட்டுகின்றது நினைக்கின்றேன், அதுதான் ஃபோன் உண்டு. அதில் வந்து நீங்கள் ஓகே அமர்த்திட்டேன். இப்போ பாஸ்வேர்ட் நான் ஈஸியாக டைப் பண்ணுறதுக்காக 1 2 2 3 4 5 6 7 8 கொடுத்துருக்குறேன். இதில் நான் மேனுவலாக ஒன்றா டைப் பண்ணலாம், இல்லைன்னா ரிமோட்டிலேயே எனக்கு இருக்குது இலவாக. நீங்கள் வந்து 1 2 3 ஓகே 1 அமர்த்தி, அப்புறம் அரோவை அமர்த்தி, அப்புறம் 2 அமர்த்தி, அரோவை அமர்த்தி, 3 அமர்த்தி, அரோவை அமர்த்தி, 4 அமர்த்தி, அரோவை அமர்த்தி, 5 அமர்த்தி arrow, 6 அமர்த்தி arrow, 7 அமர்த்தி arrow, 8 அமர்த்திட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா உடனே உங்களோட இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் இதில் நீங்கள் 1 2 3 கொடுக்காம நம்பரை மாறி கொடுக்கலாம். உங்களுக்கு விரும்பின நம்பர்ஸ் எப்படி என்னன்னு நம்பர்ஸ் என்றால் ஈஸி பாஸ்வேர்ட் டைப் பண்ணுவோம். கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ரேடியோ வந்து விட்டது. இப்போ நீங்கள் முதலாவது டைம் எஃப்எம்ஐ அமர்த்தினீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக வேலை செய்யும். நன்றி நன்றி, வணக்கம். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வானொலி பட்டியில் கான்ஃபிகரேஷனுக்கு போயிட்டு ஓகே கொடுத்துட்டு நெட்வொர்க்கு போய் ஓகே கொடுத்துட்டு ரிமூவ் அக்சஸ் பாயிண்ட்டுக்கு சென்று நீங்கள் இதில் அக்சஸ் பாயிண்ட் ஸ்கேன் இருக்கின்றது, அதில் ஓகே கொடுத்தா ஸ்கேன் பண்ணும். அதில் உங்களோட இதை காட்டுதில்லைன்னா நீங்கள் திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு ஓன் பண்ணணும். இதில் முக்கியமான விடயம் என்னென்னா இந்த மேக்ஸிமம் கம்பேட்டபிலிட்டி என்றதை ஓன் பண்ணி விடணும். ஓன் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து இதில் அந்த ஃபோன் அதில் உங்களுக்கு அந்த உங்களோட ஃபோனை காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டை டைப் பண்ணலாம். இதில் நீங்கள் வந்து விரும்பின மாதிரி உங்களோட இயர், டேட் ஆஃப் பர்த் எப்படி என்னன்னு கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் பாஸ்வேர்டை டைப் பண்ணி நீங்கள் ஓகேன்னு கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா உடனடியாகவே வேலை செய்யும். அதனால் உங்களோட வீட்டை இன்டர்நெட் சேவை இல்லை என்று சொன்னால் உங்களுடைய கை தொலைபேசியிலே நீங்கள் நிறைய டேட்டா பிளான், அதாவது இன்டர்நெட் நிறைய கிகாபைட் இருந்துச்சுன்னா அதை பாவித்து நீங்கள் வானொலி பற்றி கேட்க முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.